அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்மளுடைய அல் குர்ஆன் தப்சீர் பயணத்தில் நாம் கடைசியாக பாடம் 5 வசனம் 5 நினைவு செய்தோம். இன்னைக்கு நம்மளுடைய பயணத்தில் 6வது பாடமாக 6வது வசனத்தை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம். வசனம் 6ல் அல்லாஹ் சொல்கிறான், வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி இன்னல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன். எவர் அல்லாஹ்வின் பாதையில் முயற்சி செய்கிறாரோ அவர் தனது சொந்த நன்மைக்காகவே முயற்சி செய்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் அனைவரையும் விட்டும் தேவையற்றவன், தன்னிறைவு பெற்றவன். இந்த 6வது வசனமானது நாம் ஏற்கனவே பார்த்த 5வது வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. 5வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், என்னை சந்திக்கும் நாள் நிச்சயமாக வரும் என்று நமக்கு நினைவூட்டினான். இப்போது இந்த 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த நாளுக்காக என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, அந்த முயற்சியின் பலன் என்ன செய்யும், உங்களுக்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தில் வரக்கூடிய முக்கியமான சொற்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஜாஹத என்று சொல்கிறான். இந்த ஜாஹத என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லானது ஜிகாத் என்று சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து, வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்ன அப்படின்னா, முழு முயற்சியையும் செலுத்துதல். நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் முழு முயற்சியை செலுத்துவது, நமக்காக பாடுபடுவது, போராடுவது, இது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, ஜிகாத்தாக கருதப்படுகிறது. இந்த ஜிகாத் என்று சொன்னால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஆயுதம் ஏந்தி போராடுவது, பிறருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவது தான் ஜிகாத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுதம் ஏந்தி போராடுவதும் ஜிகாத்து தான். இருந்தாலும் இது அந்த போரை மட்டுமே என்ன செய்யாது, குறிப்பதாக இல்லை. அந்த போரை மட்டுமே, ஆயுத போரை மட்டுமே இது குறிக்காது. குர்ஆன் மற்றும் நபிமொழிகளில் இந்த சொல் பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், நம்மளுடைய பாவ ஆசைகளுக்கு எதிராக நம்ம போராடக்கூடிய போராட்டம் இருக்கு இல்லையா, பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அந்த பாவத்தை எதிராக, அந்த பாவத்தை தவிர்ப்பதற்காக போராடக்கூடிய போராட்டமும் ஜிகாத் தான். அதே மாதிரி சைத்தான் நம்மளை வழியெடுக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகேட்டிலும் அவனுக்கு எதிராக நம்ம போராடுறோம் இல்லையா, சைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டமும் ஜிகாத் தான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் விடாமுயற்சியை காட்டுவதும் போராட்டம் தான். உண்மையை நிலைநாட்டுவதற்காக பொறுமையோடு நாம் பாடுபடக்கூடிய, பொறுமையோடு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இருக்கிறதே, அதுவும் ஜிகாத் தான். இந்த வசனத்தினுடைய பொருள் மிகவும் பரந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய எல்லா உண்மையான முயற்சிகளுமே ஜிகாத்தாகத்தான் கருதப்படுகிறது, போராட்டமாகவே இருக்கின்றது. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கிறான் லி நப்சிஹி என்று சொல்கிறான். அதாவது தனக்காகவே. அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, தனக்காகவே மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்காக தேவையில்லை. அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்காகவே செய்கிறான் என்று சொல்கிறான். எந்த அமல்கள் எல்லாம் நமக்காக செல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம தொழும்போது, நாம நோன்பு நோக்கும் போது, நாம குர்ஆன் ஓதும்போது, தானம் கொடுக்கும் போது, அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் செய்ய போவதில்லை, சேரப்போவதில்லை. நாம தொழுவதன் மூலமாகவோ, நோன்பு வைப்பதன் மூலமாகவோ, குர்ஆன் ஓதுவதன் மூலமாகவோ, ஜகாத் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் சேரப்போவதில்லை. ஆனால் நாம் இதையெல்லாம் செய்வதன் மூலமாக அந்த நன்மை நமக்கே திரும்பி வருகிறது. நாளைக்கு மறுமையில் அதனுடைய பலன் மிக பெரியதாக நமக்கு திருப்பி தரப்படுகிறது. அதுக்கு பிறகு அதே வசனத்தில் அல்லாஹ் அல் ஹனி என்று சொல்கிறான். இந்த அல் ஹனி என்பது அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, முழுமையான தன்னிறைவு பெற்றவன், யாருடைய உதவியும் தேவையில்லாதவன், அனைவரும் அவனை தேவைப்படுகிறார்கள், ஆனால் அவன் யாரையும் தேவைப்படுவதில்லை என்கின்ற பொருளை இந்த அல் ஹனீப் என்கின்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஆழமான தப்சீர் என்ன அப்படின்னா, ஒன்று
அல்லாஹ்வுக்கு நம்மளுடைய வணக்கம் தேவையா என்கின்ற கேள்வி இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய வணக்கம் எனக்கு தேவையில்லை, அந்த வணக்கம் உங்களுக்கே பயனளிக்கிறது என்று சொல்கிறான். அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இந்த வணக்கம் தேவையா என்கின்ற கேள்வி என்ன செய்கிறது, எழுகிறது. இந்த வசனம் இந்த கேள்விக்கு மிக தெளிவாக பதிலளிக்கிறது. என்ன சொல்கிறது, உங்களுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை தான். நாம உலகில் உள்ள அனைவருமாக சேர்ந்து ஏன் தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கினாலும் அவனுடைய ஆட்சியில் என்ன செய்யாது, ஒரு சிறு அளவு கூட கூடவும் செய்யாது, கூட்டவும் முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக அவனுக்கு மாறு செய்தாலும் அவனுடைய மகிமையில எந்த குறையும் என்ன செய்யாது, ஏற்படாது. நம்மளால் எந்த குறையும் ஏற்படுத்தவும் முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் பரிபூரணமானவனாக இருக்கின்றான். இரண்டாவதாக, அப்படி என்றால் ஏன் நாம் வணங்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால் வணக்கம் நம்மை மாற்றுகிறது. தொழுவதின் மூலமாக நம்முடைய இதயத்தை அந்த தொழுகை தூய்மைப்படுத்துகிறது. நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைப்பதன் மூலமாக நோன்பு நம்மை சுய கட்டுப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, பழக்குகிறது. ஜகாத்து கொடுக்கிறோம் இல்லையா, ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பேராசை நம்மளிடமிருந்து அகற்றப்படுகிறது. குரானை ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய சிந்தனை நேர்வழிப்படுத்தப்படுகிறது. நாம் நேரான வழியில் செல்வதற்கு அந்த குரானுடைய வசனங்கள் நம்மளை தயார்படுத்துகிறது. அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளைகள் எல்லாம் செய்யும் பொழுது அல்லாஹ் இட்ட கட்டளை எல்லாமே செய்வது ஒரு வணக்கமாக இருக்கிறது. அந்த வணக்கங்களை எல்லாம் நாம் செய்யும் போது அதனுடைய நன்மை இறுதியில் நமக்கே திரும்ப தரப்படுகிறது. மூன்றாவதாக, உண்மையான ஜிகாத் என்றால் என்ன? இந்த வசனத்தை விளக்கும் போது பல தப்சீர் அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜிகாத் என்று சொன்னால் வாளேந்தி போராடுவது அல்ல, அதை விட மிகப்பெரிய போராட்டம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதனுடைய உள்ளத்தோடு போராடுவதுதான். ஜிகாத் என்பது மனிதனுடைய மிக போராட்டம். பல நேரங்களில் தனது உள்ளத்துடன் தான் அந்த மனிதன் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறான். அந்த உள்ளத்தோடு போராடக்கூடிய போராட்டம் இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய ஜிகாத்தாக இருக்கிறது. உதாரணமாக, மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கோபம், அந்த கோபத்தை அடக்குவதற்காக அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறானே, அந்த கோபத்தை அடக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறானே, அந்த போராட்டம் அது மிகப்பெரிய ஜிகாத்தாக இருக்கிறது. அதே மாதிரி கராமான காரியங்களை தவிர்த்து வாழ்வதற்காக பார்த்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. தொழுகையை விடாமல் காப்பது, தொழுகையை விட்டால் நாம் பாவியாகி விடுவோமோ என்று எண்ணி அந்த போராட்டத்தோடு தன் உள்ளத்தோடு தன்னுடைய நர்சு தொழுது கொள்ளலாம் என்று சொல்லும். ஆனால் தொழுகை விடக்கூடாது. தொழுகையின் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. அந்த தொழுகையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது தொழுதுவிட வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையை விடாமல் காப்பது கூட நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. பிறகு சத்தியத்தை பேசுவது, உண்மையை பேசுவது என்பது மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா இன்னைக்கு வாழக்கூடிய காலத்தில் பொய் என்பது மிகைத்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் பொய்யாகவே இருக்கின்றது. அப்படி பொய்யிலிருந்து தவறு சத்தியத்தை பேசக்கூடியதற்கு போராடக்கூடிய போராட்டம் இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதுவும் ஜிகாது தான். நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அல்லாஹ்வுக்காக நாம் அதையெல்லாம் விட்டு விடுகிறோமே, அது கூட ஒரு போராட்டம் தான். இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய உண்மையான முயற்சிகளாகும். மேலும் அல்லாஹ் இந்த வசனத்தை போன்று இதனுடைய தொடர்புடைய வசனங்களையும் அல்லாஹ் தன் திருமறையில நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே நன்மையாகும் என்று 17வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் சொல்கிறான், யார் நற்செயல் செய்கிறார்களோ அது அவருக்கே கிடைக்கும் என்று நினைக்கிறான். அல்லாஹ் 41வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் சொல்கிறான். அதாவது நாம செய்யக்கூடிய எல்லா நற்செயல்களுமே நமக்குத்தான் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த கூடுதலும் ஏற்பட போவதில்லை. நாம் அந்த காரியங்களை செய்யாமல் விடுவதனால் அல்லாஹ்வுக்கு எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை. நாம் செய்வதன் மூலமாக அதனுடைய நன்மை நமக்கே திரும்ப தரப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். மேலும் அல்லாஹ் ஒரு ஹதீஸ் குதூசியில் கூறுகிறான், என் அடியார்களே, நீங்கள் அனைவரும் முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் மிகுந்த இறை அச்சமுடையவர்களாக இருந்தாலும் அது என்னுடைய ஆட்சியை எதையும் செய்யாது, அதிகரிக்காது.
நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய பாவிகளாக இருந்தாலும் அது என் ஆட்சியில் எதையும் குறைக்காது என்று அல்லாஹ் சொல்லுவதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸ் இந்த வசனத்தினுடைய பொருளை மிக அழகாக ஆழமாக நமக்கு விளக்குகின்றது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, ஒவ்வொரு நற்செயலுமே முதலீடாக கருத வேண்டும். நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களுமே நமக்கு ஒரு முதலீடு என்பதை போன்று, அதாவது முதலீடுனா இந்த உலகத்திலும் இருக்கலாம், அது மறுமைக்கான முதலீடாக செய்யலாம் இருக்கலாம். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேங்க்ல வங்கி கணக்கில் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்காக சேமிக்கிறோம், நமக்கு பின்னாடி உதவும் என்பதற்காக சேமிக்கிறோம். அதே போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும், நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், நல்ல வார்த்தைகளும் நமக்கு மறுமைக்கான சேமிப்பாக இருக்கிறது. நமக்கு மறுமைக்கான சேமிப்பு என்பதை நாம் என்ன செய்யணும், உணர்ந்து நல்ல கலைகளை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு ஏற்படக்கூடிய சோம்பலை வெல்லுங்கள். நாளை தொடங்குகிற நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே என்ன செய்யணும், தொடர்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாளை தொடங்குகிறேன் என்று தள்ளி போடுவது இது சைத்தானுடைய வஞ்சனைகளில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த வசனம் சொல்கிறது, இப்போதே முயற்சி செய் என்று சொல்லுகிறது. இந்த முயற்சி என்பது நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நல்ல காரியம் செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், உடனே செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நம்மை ஊக்குவிக்கின்றது. மூன்றாவதாக, அல்லாஹ் நம்மை தேவைப்படவில்லை, நாம் தான் அல்லாஹ்வை தேவைப்படுகிறோம். நமக்கு அல்லாஹ்வுடைய தேவை இருக்கிறது, நம்முடைய தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை, அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு சுமையாகவே இருக்காது. குர்ஆன் ஓதுவது ஒரு கடமையாக இருக்காது. குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அது ஒரு அருளாக நமக்கு தோன்றும். ஏதோ கடமைக்கு ஓதுகிறோம் என்று ஓதுவது இல்லாமல் குர்ஆன் ஓதுவது நமக்கு அருள், ஒரு அருட்கொடை என்பதாக நினைத்தேன் செய்வான். அந்த மனிதன் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவான். மேலும் இந்த வசனத்தில் நமக்கு சிந்திக்கக்கூடிய கேள்விகளும் இருக்கின்றது. என்ன கேள்வி அப்படின்னா, நான் அல்லாஹ்வுக்காக எந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறேன் என்கின்ற ஒரு கேள்வி. இரண்டாவதாக, என்னுடைய மிகப்பெரிய உள்ளார்ந்த போராட்டம், அதாவது ஜிகாத் என்ன, நான் எதற்காக போராடி கொண்டிருந்தேன் என்கின்ற கேள்வியும், மூன்றாவதாக நான் செய்யும் நற்செயல்கள் அல்லாஹ்வுக்கு உதவுவதாக நினைக்கிறேனா அல்லது எனக்கே நன்மை தருவதாக உணர்கிறேனா? நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், இந்த காரியங்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு உதவுகிறதா அல்லது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு நன்மையை தருகிறதா என்பதை நாம் உணர்ந்து தான் இந்த காரியத்தை செய்கிறோமா என்கின்ற கேள்வியும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எழுப்பப்படுகிறது. மேலும் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இறுதியில் உங்கள் சொந்த நன்மைக்காகவே ஆகும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியையும் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மேலும் இந்த வசனம் சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு 5 மிகப்பெரிய உண்மைகளை கற்பிக்கின்றது. ஒன்று என்ன அப்படின்னா, ஜிகாத் என்பது நாம் அல்லாஹ்வுக்காக எடுக்கக்கூடிய முழு முயற்சியை குறிக்கிறது. இரண்டாவதாக, நற்செயலின் பலன் நமக்கே திரும்புகிறது என்பதையும், மூன்றாவதாக, அல்லாஹ் யாருடைய வணக்கத்தையும் சார்ந்தவன் அல்ல என்பதையும், நான்காவதாக, மனிதன் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்தவன் என்பதையும், ஐந்தாவதாக, ஒவ்வொரு நாளும் ஈமானில் முன்னேற முயற்சி செய்வதே ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்கின்ற 5 முக்கிய பெரு உண்மைகளை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்தும் நமக்கே நன்மையாக வருகிறது என்பதை இந்த வசனம் ஆணித்தரமாக நமக்கு உணர்த்துகிறது. இந்த வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், நாம் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை தள்ளி போடாமல் உடனே செய்வதன் மூலமாக நமக்கு அதிகமான நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இறுதியாக இன்றைய துவாவோடு முடித்துக் கொள்வோம். யா அல்லாஹ், உனக்காக உண்மையுடன் முயற்சி செய்யும் அடியார்களில் எங்களையும் ஆக்குவாயாக. எங்கள் உள்ளங்களில் பலவீனங்களை வெல்லும் வலிமையை அருள்வாயாக. எங்கள் ஒவ்வொரு நற்செயலையும் உன் பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய இக்லாஸை, தூய எண்ணத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ், இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 7வது வசனத்தில், இந்த 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மிக சிறந்த கூலியை வழங்குவேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அல்லாஹ் அறிவிக்கின்றான்.
அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய நம்மளுடைய பயணத்தில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோடு பயணித்துக் கொண்டே இருங்கள். நம்ம பயணத்தில் உங்களுக்கு தெரிந்தவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நன்மையான காரியங்களில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.